ஹலோ ஆட்டோமோவர்ஸ், வெல்கம் பேக் டு டிரைவ் அண்ட் ட்ரிப். இது யாருக்கான வீடியோ அப்படின்னா, நீங்கள் ஒரு கார் வச்சிருக்கீங்க, இப்போ தான் டிரைவிங் கற்றுக்கிறீங்க, காரோட நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, கார்ஸை பற்றின நாலேஜ் இப்போ தான் கெயின் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ. கார்ஸில் டிரைவ் பண்ணுறாங்கன்னா ஏசி அப்படின்றது இப்போ ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பட் நமக்கு அதை பார்த்தா டக்குன்னு என்ன பண்ண முடியாது, அதை கெயின் பண்ண முடியாது. ஒன்னொன்னே ஆப்ரேட் பண்ணால் ஒவ்வொரு மாதிரியான ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ இந்த வீடியோவில் காரில் இருக்கிற ஏர் கண்டிஷனிங் ஏசியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிற சுவிட்சஸ் ஒன்று என்ன வேலை செய்யுது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. கார் ஏசியில் ரெண்டு டைப் இருக்குது, மேனுவல் ஏசி, ஆட்டோமேட்டிக் ஏசி. மேனுவல் ஏசி அப்படின்றது என்ட்ரி லெவல் காஸ்ட்டில் இருக்கும். ஆட்டோமேட்டிக் அப்படின்றது கொஞ்சம் ப்ரீமியமான காஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. மேனுவல் ஏசியில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப் ஆஃப் சுவிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. 5 டைப்பும் ஒன்று ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் ஃபேன் ஸ்பீட், அதாவது ப்ளோயர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உள்ள அந்த ஒரு ரெகுலேட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபேன் அதை திருப்ப அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை டர்ன் பண்ணணும் அப்படின்னா வெறுமனே உள்ள ஃபேன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் ப்ளோயர்னு சொல்லுவாங்க, ஏசி ப்ளோயர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளோயரோட ஸ்பீடை அதிகப்படுத்துறது மட்டும்தான் அதனுடைய ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனுடைய ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணால் அதனுடைய ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எவாப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. எவாப்ரேட்டர் அப்படின்றது ஒரு கூலிங்கான ஒரு விஷயம், அதை சுற்றி கூலிங்காக இருக்கும். இந்த இடத்துல இருக்குன்னா அந்த ப்ளோயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அந்த ப்ளோயர் திங். இது நம்ம கார் கேபின். இந்த ப்ளோயர் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்பீடு அதிகப்படுத்த என்ன ஆகும்னா, உள்ள இருக்கக்கூடிய காற்றை சக் பண்ணி இழுத்து எங்கே அனுப்பும் அப்படின்னா நம்ம கேபினுக்கு என்ன பண்ணும், அனுப்பும். அப்போது இந்த ப்ளோயரோட ஸ்பீடு அப்படின்றது என்னன்னா, வெறுமனே அதனுடைய ஸ்பீடை மட்டும் தான், அந்த சுவிட்சை டர்ன் பண்ணோன்னா வெறுமனே ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வேற எந்த ஒரு ஆப்ரேஷனும் கிடையாது, வெறும் ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரியான ஃபங்க்ஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், அதாவது நம்ம கேபினுக்கு கூலிங்கான காற்று வேணுமா, ஹீட்டான காற்று வேணுமா, எந்த அளவுக்கு கூலிங் வேணும், எந்த அளவுக்கு ஹீட் வேணும் அப்படின்றத டெம்பரேச்சர் சொல்றோம். இதனுடைய சுவிட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க, ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலர் இந்த கோட் அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர், அதாவது கூலிங் அப்படின்ற அர்த்தம். மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கு ரெட் அப்படின்ற மீனிங், அதாவது ஹீட்டிங் அப்படின்ற மீனிங். அப்போ உள்ள என்ன மாதிரியான நமக்கு டெம்பரேச்சர் வேணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இந்த சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய வேல்யூஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோட் செலக்ஷன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதாவது ஏர் ஃப்ளோ பொசிஷன். முன்ன பார்த்தோம் ஃபேனோட ஸ்பீடு பிளஸ் கூலிங் வேணுமா, ஹீட்டிங் வேணுமா, ஸ்பீடான காத்து கூலிங்கான காத்து எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்றது இந்த மோட் செலக்ஷன் அப்படின்ற மீனிங், அதாவது எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது. இதுல மேக்ஸிமம் பேசிக்கா ஒரு 5 டைப் ஆஃப் பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் கிடைக்கிறது, நம்மளோட அப்பர் பாடிக்கும் ஃபேஸுக்கும் அந்த 4 வெண்ட் கொடுத்துருப்பாங்களே, அந்த 4 வெண்ட்ல மட்டும் அந்த ஏர் ஃப்ளோ அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன அப்படின்னா, ஃப்ளோருக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கும் ஃபேஸுக்கும் வரக்கூடிய, அதாவது நம்ம கால் வச்சிருக்கோம் இல்லையா, நமக்கு காலுக்கும் ஃபேஸுக்கும் வரக்கூடியது அந்த பொசிஷன். மூணாவதா இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன அப்படின்னா, ஃப்ளோருக்கு மட்டும் வரக்கூடியது என்ன சொல்றோம், மூணாவதா இருக்கக்கூடிய பொசிஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் பொசிஷனா விண்ட்ஷீல்டுக்கும் அடுத்தது நம்ம காலுக்கு ஃப்ளோருக்கும் வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஏன் விண்ட்ஷீல்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அதுல ஃபாக் ஃபார்ம் ஆயிடும். ஃபாக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபாகை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவுட் சைடு இருக்கக்கூடிய ஏரும் இன்சைடு இருக்கக்கூடிய ஏரோட டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், ஃபாக் அந்த விண்ட்ஷீல்டுக்கு நம்ம ஏர் ஃப்ளோவை நம்ம கொடுக்கணும். அடுத்தது அந்த விண்ட்ஷீல்டுக்கு மட்டும், காலுக்கு இல்லாம வெறும் விண்ட்ஷீல்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். இந்த மோடு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரீசர்க்குலேஷன் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று, அந்த சர்க்குலேஷன் மோடி நம்ம என்ன பண்ணணும், எனபிள் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த விண்ட்ஸ்கிரீனுக்கு உண்டான நம்ம ஃப்ளோவை நம்ம அந்த மோட நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மோட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ரீசர்க்குலேஷன் மோட நீங்க எனபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டயக்ராமை பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு சைன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தாவே நமக்கு தெரியும். ஏர் கண்டிஷனிங் கம்ப்ரஸர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்விட்ச் இருக்கு. இந்த ஸ்விட்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்விட்சை எனபிள் பண்ணோம்னா மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் என்ன ஆகும்னா சர்க்குலேட் ஆகும். இந்த ரெஃப்ரிஜரண்டோட வேலை என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய ஹீட் என்ன பண்ணும், வெளியே இருந்து அட்மாஸ்பியர் கொடுத்துட்டு திரும்ப கூல் ஆகி திரும்ப கூலிங்கான டெம்பரேச்சர் என்ன பண்ணும், அந்த ஏர் ஃப்ளோவை திரும்ப கேபினுக்கு கொடுக்கும். அந்த சர்க்குலேஷன் இருக்குல்ல, டெம்பரேச்சர் சர்க்குலேட் பண்றது அதனுடைய வேலை, இந்த ரெஃப்ரிஜரண்டோடைய வேலை. இது ஃபங்க்ஷன் ஆகணும், இது ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா எது ஒர்க் ஆகணும் அப்படின்னா கம்ப்ரஸர் அப்படின்றது ஒர்க் ஆகணும். கம்ப்ரஸர் ஒர்க் ஆகணும், இன்ஜினோட பவர் என்ன பண்ணும், கன்சியூம் பண்ணும். அப்போ இந்த கம்ப்ரஸர் ஒர்க் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்றது என்னது, இந்த ஏர் கண்டிஷனிங் கம்ப்ரஸர் ஸ்விட்ச் அப்படின்றது. இதை எனபிள் பண்ணுனா மட்டும்தான் நமக்கு கூலிங்கான ஏர் அப்படின்றது என்ன ஆகும், உள்ள வரும். இது எனபிள் ஆகல அப்படின்னா அந்த கம்ப்ரஸர் ஒர்க் ஆகாது. கம்ப்ரஸர் ஒர்க் ஆகலன்னா கூலிங்கான ஏர் எங்க வராது, நமக்கு உள்ள வராது. நீங்க வெறுமனே ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஏர் ஃப்ளோ மட்டும் தான் வரும், ஆனா என்ன வராது, அந்த கம்ப்ரஸர் ஒர்க் ஆகாதனால இந்த ரெஃப்ரிஜரண்ட் சர்க்குலேஷன் ஆகாது. ரெஃப்ரிஜரண்ட் சர்க்குலேட் ஆகல அப்படின்னா நார்மலான ஏர் மட்டும் தான் உள்ள வரும், கூலிங்கான ஏர் எங்க வராது, நம்ம கேபினுக்குள்ள வராது. அடுத்து ஃப்ரெஷ் ஏர் வென்டிலேஷன் மோட், ரீசர்க்குலேஷன் மோட். இந்த சுவிட்ச் ஒரு கொடுத்துருப்பாங்க, கீழே ஸ்லைட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா பட்டன் சிஸ்டத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான சுவிட்சோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, உள்ள கூடிய கேபின்ல இருக்கக்கூடிய ஏரியை திரும்ப திரும்ப சர்க்குலேட் பண்ணி திரும்ப ஒரே காற்றை திரும்ப திரும்ப கூல் பண்ணி கேபின் கொடுக்கறது பேர் தான் சார் ரீசர்க்குலேஷன் மோட். வெளியில் இருக்கிற காற்று, அட்மாஸ்பியர்ல இருக்கிற காற்றை எடுத்து கூல் பண்ணி கேபினுக்குள்ள அனுப்புறது
பேர் ஃப்ரெஷ் ஏர் வென்டிலேஷன் மோட். சிம்பிளா அதுதான். பட் இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீடைலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். மேல காட்ஸ்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், மறக்காம அதை விசிட் பண்ணி பாருங்க. இந்த 5 டைப் ஆஃப் சுவிச்சஸ் தான் நம்ம நார்மலா மேனுவல் ஏசியில் இருக்கக்கூடிய சுவிச்சஸ். இது போக எக்ஸ்ட்ரா என்ன ஒரு சில வண்டியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரியர் ஃபாக் கிளீன் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ரியர் ஃபாகுக்கு இந்த ஏசி கம்ப்ரஸர் இந்த சிஸ்டத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு தனி சிஸ்டம். அதாவது நிறைய காசுல பாத்தீங்கன்னா பின்னாடி விண்ட்ஷீல்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன்ஸ் எதனால என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபாக் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஃபாக் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணா அந்த லைன்ஸ் மூலமா என்ன பண்ணா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதுல ஹீட் ஜெனரேட் ஆகும். ஹீட் ஜெனரேஷன் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அந்த டிராப்லெட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், எவாபரேட் ஆகி அந்த இடத்துல கிளீனான ஒரு வியூ கிடைக்கும். இதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரியர் டிஃபாக் அப்படின்ற ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்ச் எனேபிள் பண்ணோம்னா என்ன ஆகும், கிளீன் ஆயிடும். இது ஒரு சில கார்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். இதுக்கும் ஏசி சிஸ்டத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. தனி சிஸ்டத்துல ஃபங்க்ஷன் ஆகும். இது போக ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்கக்கூடிய கார்ஸ்ல தனி சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சுவிட்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சுவிட்சஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆட்டோ அப்படின்னா நீங்க ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு நீங்க அதை ஆட்டோ எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஃபேனோட ஸ்பீட் அதிகப்படுத்திக்கும். அதுவே என்ன பண்ணிக்கும், அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால என்ன சொல்றோம், அந்த ஆட்டோ பட்டன் எனேபிள் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் ஃபாகுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல கூடிய ஃபாக் கிளீன் பண்றது டிஃபாகருக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், ஏர் ஃப்ளோவை அந்த இடத்துல கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவுக்கு என்ன பண்ணணும், என்ன அந்த இடத்துல ஃபாக் கிளீன் பண்ணுறதுக்கு பண்ணணுமோ அதுவே என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். பட் இதே நீங்கள் மேனுவலாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கரெக்டான மோடை நம்ம செலக்ட் பண்ணணும், வேணுங்கிற ஸ்பீடை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம மேனுவலாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணினீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபாக் நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது டிஃபாக மாறிடும். நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக் ஏசியில். நீங்கள் அந்த ஆஃப் பட்டன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் ஏசி யூனிட் எல்லாமே என்ன, கம்ப்ரஸர் ப்ளோயர் எல்லாமே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். இதில் நீங்கள் மேனுவல் ஏசியில் இதை ஏன் ஆஃப் பண்ண முடியாதா அப்படின்னா என்னன்னா, ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நீட்டாக என்ன பண்ணிடலாம், அந்த ப்ளோயர் ஃபுல்லாக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாவே என்ன ஆகிடும், என்டையர் ஏசி சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். இதில் நீங்கள் ஆஃப் அப்படின்னு சொல்லி தனி பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகிடும், என்டையர் யூனிட்டும் ஆஃப் ஆகிடும். மேனுவல் ஏசியில் ப்ளோயர் மினிமம் ஸ்பீட்லையாவது ரன் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்னா ஏசி கம்ப்ரஸர் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த ஏர் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் அங்கே கம்ப்ரஸர் அந்த கூலிங் பண்ணுறதுக்கான ஒர்க்கே. இங்கே ஏர் ஃப்ளோவே இல்லை, வெறுமனே அந்த இடத்துல கூலிங் மட்டும் பண்ணுறோம்னா அந்த இடத்துல என்ன கிடையாது, நோ பர்பஸ். அந்த பர்பஸ் அது சால்வ் பண்ணாது. அப்போ நீங்கள் வெறும் ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெறும் நீங்கள் ஏசியை மட்டும் என்ன பண்ண முடியாது, ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏசி ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு ப்ளோயரோட ஸ்பீடு மினிமம் ஒன்லையாவது இருக்கணும். மேக்ஸிமம் நம்ம என்ன ஸ்பீடில் வேணாலும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஏசியினுடைய சுவிட்ச் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். உங்ககிட்ட கார் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணி அதை ஃபீல் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்டில் அது ரீட் ஆகிடும். ஓகே, இந்த சுவிட்சஸ் இதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகே, இதை சார்ந்து இன்னும் நிறைய வீடியோ நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசினா என்ன, மேனுவல் ஏசினா என்னன்னு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணணும். அப்புறம் ஏசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய மெக்கானிசம், அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் ஃபாக் எப்படி க்ளீன் பண்ணுறது, மேனுவல் ஏசியும் சரி ஆட்டோமேட்டிக் ஏசி. ஆட்டோமேட்டிக்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் மேனுவல் ஏசியிலே க்ளீன் பண்ணணும். பட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி மேனுவலாக இருந்தாலும் சரி விண்ட்ஷீல்டுக்கு உள்ளேயும் ஃபார்ம் ஆகும், சில டைம் விண்ட்ஷீல்டுக்கு வெளியே ஃபாக் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, உள்ள நடந்தால் என்ன ப்ராசஸ், வெளியே நடந்தால் என்ன ப்ராசஸ், அது எதனால் அது நடக்குது, அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஏசி சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ பண்ணும்போது அதையும் அதுக்குண்டான கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி டிரைவ் அண்ட் ட்ரிஃப்ட். ஓகே, ஹாப்பி ஆட்டோமூவர்ஸ்.